ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் டெய்லரிங் கற்றுக்கிறப்ப என்னோடய மேம் எனக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த கட்டிங் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதுவும் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாத்தெல்லாம் நம்ம சைஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸஸை கரெக்டாக சைஸ் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டே. இப்போ ஸ்லீவ் லென்த் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த் பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச்சு ரெடி அளவு. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மெஷர்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதை நான் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடிக்கை அளவு தான் மார்க் பண்ணணும். அடிக்கை அளவு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 2.5 இன்ச் நான் வைக்கிறேன். 3 இன்ச் வரைக்குமே வைக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க அளவு ப்ளவுஸில் 2.5 இன்ச்சு தான் இருந்தது. ஸோ அதே 2.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் உயரம் பார்த்துட்டிங்கன்னா 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சு நாங்கள் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிராஸாக வச்சு தான் மார்க் பண்ணுறேன். பை செஸ்ட் ரவுண்டு எதுவும் நான் எடுக்கலை. 8 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கிராஸாக வச்சு. மேல் சைடு நம்ம கரெக்டாக கவர் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா நம்ம 2 இன்ச் வரைக்குமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச் ரெடி அளவு இருந்தது. நான் ஒரு 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக நம்மளுக்கு ஸ்லீவோட சேஃப் கிடைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரெடி அளவுலேருந்து மேல் சைடு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 7.5 இன்ச் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த 7.5 இன்ச் நான் 2 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 2 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். 3.25 இன்ச் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு நேர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த டிஸ்டன்ஸ் 2.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது. உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஸ்கேல் திருப்பி அந்த 1/2 இன்ச்சிட்டிருந்து மேலே கொண்டு கிராஜுவலாக சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வச்சும் நம்மளால் ஸ்லீவோட சேஃப் எடுக்க முடியும். இதுவும் நீட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம கவர் தட்டு எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் மேல் தள்ளி அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மேல் சைடும் 1.5 இன்ச்சு இருக்கணும், கீழே அந்த ஆம்கோல் சைடும் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க் பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. மேல் சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கீழ் சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டிங் ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் ஸ்டிச்சிங் பழகிறப்போ எங்கள் மேம் சொல்லி கொடுத்த மெஷர்மெண்ட் தான் இது. இது 35 இன்ச் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இதுவே 36 சைஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம 2 இன்ச் வச்சு கரெக்டாக எடுத்துக்கலாம். 30 இன்ச்சுக்கு கீழே போச்சு அப்படின்னா 1 இன்ச் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி கவர் தட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த மாதிரி வளைவு எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ரெகுலராக எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதே இடத்துல தான் கரெக்டாக நம்ம கட்டிங் போடணும். எக்ஸஸாக வெளிவும் போயிடக்கூடாது, உள் சைடும் போயிடக்கூடாது. அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நாட்சஸ் போட மறந்துடாதீங்க. நாட்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததையுமே நாட்சஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் கவர் தட்டு வந்து எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேம் சைடு வச்சு நீங்கள் கவர் தட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சைடும் மாற்றி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங் இருக்காது. இப்போ வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து மட்டும் நான் வந்து கவர் தட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நீட்டாக நம்ம வந்து கவர் தட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், அதோட சேஃபும் வந்து நம்ம எப்பவும் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கவர் தட்டு எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஸ்லீவ் கிட்ட வந்து சுருக்கம் வரவே வராது. ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பேசிக் ஸ்லீவ் கட்டிங் வந்து இப்படி தான். நான் ஸ்டார்டிங்கில் வந்து கற்றுக்கிட்ட மெத்தடும் வந்து இது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.